எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A உடைய மெயின்ஸ் எக்ஸாம் 36 நாட்களில் வரப்போகுதுங்க. 8/2/2025 நடக்குது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம படிக்காமல் இருந்தாலும் கூட, இதுக்காக தீவிரமாக தயாராகாமல் இருந்தாலும் கூட, இந்த நாட்களை உபயோகப்படுத்திட்டோம் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. குரூப் 2க்கு இன்னும் 21 நாட்கள் இருக்குது. 2 மாதம் நடுவில் டைம் இருக்குது. 23/2/2025 நடக்குது. ஸோ 2க்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 2A வந்து ஈஸியாக பாசிபிளாக இருக்கும். 2க்கு வந்து உங்களுக்கு எழுதி ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கே குறைஞ்சது ஒரு 4 வாரம் ஆகிடும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டை நம்ம என்ரிச் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா 2 எக்ஸாமும் நம்ம பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நான் ஆரம்பித்து நான் ஒரு 7-8 டெஸ்ட் எழுதியிருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தான் நல்ல சான்ஸ் குரூப் 2ல. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸில் வேகன்சிஸ் வந்து நிறைய வேகன்சிஸ் வருது. 3 டிஜிட் வேகன்சி ஃபார் குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கு கரெக்டாக 173 நாட்கள் இருக்குது. 15/6/2025 இதற்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம அடுத்த மாதம் ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ரொம்ப கொஸ்டின் வந்து குரூப் 1ல் எப்படி ஸ்டாண்டர்ட் கேட்பாங்களோ அதே மாதிரி ஸ்டாண்டர்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். மற்றவங்கள மாதிரி குரூப் 4 கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து போட்டு பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ இதுக்காக நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமை நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வெரி ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே. 15/6/2025 நடக்குது. 3 டிஜிட் 150+ வேகன்சிஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார் ஃபார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் வந்து நிறைய வருது வேகன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேசிவான வேகன்சி, நல்ல சான்ஸு. ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த டெப்டி கலெக்டரும் நிறைய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் நிறையா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ பார்ப்போம். இப்போ இருந்தே நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, இல்லை அந்த எக்ஸாம் ஏற்கனவே 2-3 வருஷம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா இது உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாத்துக்குமே இப்போ கரெக்டான நாட்கள் இருக்குது. இப்போ இந்த குரூப் 2Aல நாள் கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருக்கோம். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு நமக்கு 3 மாதம் மேலே ஆகுது. இந்த நாட்கள் நம்ம என்ன எஃபெக்டிவாக பண்ணமோ அதை தான் நம்ம பண்ணாமல் இப்போ இந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கணும். 173 நாளில் 173 நாளும் படிச்சிங்க அப்படின்னா டெப்டி கலெக்டர் ஆகிடலாம். குரூப் 2 எக்ஸாமுக்கு இன்னும் 278 நாட்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நல்ல டைம் பீரியடு. கிட்டத்தட்ட 9 மாதம் உங்களுக்கு இருக்குது. 9 மாதத்தில் உட்காந்து இப்பயே நம்ம 2A ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் படிக்க ஆரம்பித்து கரெக்டாக ஒரு 5 மாதம் இருக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நம்ம ப்ரிலிமினரிக்கு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸும் ஈஸியாக எழுதிடலாம். ஒரே நேரத்தில் 2 வேலையும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ இருந்தே 2த்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ஒரு 5 மாதம் முன்னாடி ஒரு எக்ஸாமுக்கு பண்ணுங்கள். ப்ரிலிமினரிக்கு மட்டும் ஃபோக்கஸ் எடுத்து பண்ணுங்கள். இதுக்கான வேகன்சியும் நிறைய இருக்குது. 5000+ வேகன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரத்தில் இந்த அப்டேஷன் அப்படின்றது நமக்கு வந்துருங்க. ஸோ டிஎன்பிசிலே அவங்க அஃபிஷியலாகவே போட்டிருக்காங்க. அதை வேகன்சியை பார்த்தோன்னே நமக்கே ஒரு ஆசை வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோ நாளாக நம்ம தவற விட்ட வாய்ப்பை இந்த வருஷம் எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்ற முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2025 சூப்பராக உங்களுக்கு இருக்குங்க. ஓகே. குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 13/7/2025 நடக்குது. அதுக்கும் ஒரு 201 நாள் இருக்குது. இதுக்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம போடுவாங்க. இப்போ வந்து என்னென்னா ஏற்கனவே எல்லாம் டிசைன் பண்ணது. ஆனால் இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் தமிழில் நமக்கு வந்து சில சேஞ்சஸ் பண்ணதுனால குரூப் 2க்கு கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 4க்கு வந்து ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, இது வந்து ஏற்கனவே வந்து 2009, 10, 11, 12 அது மாதிரி பழைய வருஷத்தில் கேட்ட தமிழ் எப்படி இருக்கோ அதே தான் இப்போ திருப்பி எடுத்து கேட்டிருக்காங்க. கிராமருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, இலக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் குறைச்சிருக்கிறாங்க. சேம் இங்கிலீஷ் மீடியத்தில் எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய மாடல் எக்ஸாம் நம்ம எழுதணும் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் கிராக் பண்ண முடியுங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அப்டேட். அடுத்த வருஷம் ஃபுல்லாக எக்ஸாம் இருக்கும், நிறைய டேஸ் இருக்குது. இந்த வாய்ப்பை இப்போ நான் குரூப் 4 எனக்கு வரல, குரூப் 2 வரல, 2A வரல, குரூப் 1 வரல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வரல அப்படின்னு சொன்னவங்க தான் ஏதாவது ஒரு நாளில் கண்டிப்பாக ஒரு வேலைக்கு போக போகிறாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லுவாங்க, நிறைய எலெக்ஷனில் தோத்துக்கிட்டே இருந்தார், கடைசியாக பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஜெயிச்சாரு அப்படின்ட்டு. சரிங்களா? ஒரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போனன்ட் பார்ட்டியாக இருந்து தோற்றுருப்பார் இல்லைங்களா? அந்த தூரத்துக்கு வரணும்னா அவர் நடுவில் நிறைய வெற்றிகளையும் பெற்றிருப்பார். வரலாறு வந்து அவங்களுடைய தோல்வியை முன்னிறுத்தி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்குது. ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுங்கள், நடுவில் ஒரு சில வெற்றி அப்படின்னா ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எனக்கு வந்துருச்சு, ஓகே இந்த சப்ஜெக்ட் நான் முடிச்சிட்டேன், அடுத்த சப்ஜெக்ட் நான் போகிறேன் அப்படின்றது நோக்கி நீங்கள் போங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்றது வருங்க. ஓகே. டெஸ்ட் 4க்கான இப்போ நம்ம இதில் 2A உடைய டெஸ்ட் 4க்கான
அப்டேட்டு. ஸோ டெஸ்ட் 4 வந்து நமக்கு வந்து என்ன குடுத்துருக்கோம் அப்டின்னா, பாலிட்டி 2 இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பாலிட்டி 1, ஹிஸ்ட்ரி 1 அண்ட் எக்கானமி 1 இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்டின்னு நெறைய கேள்விகள் இதுலருந்து கேட்கறதுனால, இந்த பாட்ட நம்ம எடுத்து பண்ணியிருக்கோங்க. பாலிட்டி வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பாலிட்டிலேருந்து நெறைய கேள்விகள் கேட்குறாங்க அப்டின்றக்கப்ப நம்ம மிஸ் பண்ணாம இந்த பகுதிய படிச்சுட்டோம் அப்டின்னா, நல்லா மார்க் எடுக்கலாம். இப்ப நடுவண் அரசு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு, நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை, எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் இதுதான் வந்து சுத்தி சுத்தி இருக்கும். இதுலேருந்து நெறைய கேள்விகள் நீங்க ஏற்கனவே படிச்ச டாபிக் தான். இதுல எதுவுமே இப்ப போன எக்ஸாம்ல கூட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பொருளாதாரம் வந்து நம்ம இதுவரைக்கும் படிக்கவே படிக்காதது. புதுசா நம்ம படிக்க வேண்டியது நெறைய சோர்ஸ் மெட்டீரியல் அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதே மாரி ஐரோப்பியர்கள் வருகை, ஹிஸ்ட்ரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியர்கள் வருகை இதெல்லாம் நம்ம படிக்காதது. ஆங்கிலோ மராத்தே வார், ஆங்கிலோ மைசூர் வார், கர்நாடிக் வார் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். நம்ம வந்து ஆரம்பகால கிளர்ச்சி அப்படின்றத மட்டும் தான் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய கிளர்ச்சிகள் எல்லாமே படிச்சிருப்போம். இதுல அப்படி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் புதுசா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து புதுசு இல்ல, பழசு. டெஸ்ட் 4 அப்படின்றது இதுக்கு அடுத்து சயின்ஸ் வரும். சயின்ஸ்ல நெறைய புதுசா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப இதுக்கு டைம் 2 டேஸ் தான். 2 டேஸ்க்குள்ள நம்ம இந்த எக்ஸாம படிச்சு முடிச்சு நீட்டா எழுதிடலாம். எதிர்ச்சொல் தருக ரொம்ப ஈஸி. ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் வெரி வெரி ஈஸி. பசில் மட்டும் தான் ரொம்ப 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 கஷ்டமான ஒரு பார்ட். ஏன் கஷ்டம் அப்படின்னா, பசில் வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். இந்த கொஸ்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன? கொஸ்டின் வந்து எத டிமாண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பசிலுக்கு தான் நோ ஷார்ட்கட், நோ ஃபார்முலா சரிங்களா? எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய ஆ பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் இத வச்சு நம்ம இது பண்ணலாமா? ஹிட் அண்ட் ட்ரையல் ஓகே இந்த மெத்தட்ல நம்ம ட்ரை பண்ணலாமா? அப்படின்றத வச்சு நம்ம ஒரு பசில நம்ம அணுகுவோம். இது வந்து எவ்வளோ நேரத்துல இந்த பசில சால்வ் பண்ணுவோம் அப்படின்றது தெரியாது. நெறைய க்ளூஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களால ஈஸியா பண்ண முடியும். க்ளூவே இல்ல அப்படின்னா, க்ளூலெஸ்ஸா நம்ம வந்து போயிட்டே இருப்போம். அதனால மோஸ்ட்லி என்ன சொல்றது அப்படின்னா, பசில்லேருந்து ஒரு 3, 4 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த பார்ட்டயே. பசில் வந்து உங்களுடைய நேரத்த எடுத்துக்கும். 1/4 மணி நேரம் ஒரு பசில் சால்வ் பண்றதுக்கு எடுத்துக்குது அப்படின்னா, மத்த கேள்விகளுக்கு என்ன பண்ணுவீங்க? பசில் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டாவே ஸ்கிப் பண்ணுங்க. இல்ல நெறைய பயிற்சி பண்ணுங்க. நெறைய பயிற்சி பண்ணாலும் அங்க ஐடியா உங்களுக்கு உதிக்கணும். உதிச்சா மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். இப்ப பசில்ல நெறைய இருக்கும். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. சீட்ல ஏ, பி, சி, டி இருப்பாங்க. ஏக்கு பக்கத்துல பி, ஏக்கு எதிர்ல சி அது மாரி 5 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. 7 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. யாருக்கு ரைட் சைடுல 2வதா இருக்கிறாங்க, 3வதா யார் இருக்காங்க, யாருக்கு எதிர்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கண்டிஷன்ஸோட வச்சு குரூப்பிங் குடுத்திருப்பாங்க. ஏ, பி, சி, டி இவரு வந்து எந்தெந்த ஊர்ல இருக்கிறாங்க. ஒருத்தவங்களும் ஒரு ஊர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு பழம் பிடிச்சது போட்டிருப்பாங்க. ஸோ இவருக்கு மேட்சா என்ன வரும் அப்படின்றத கீழ கொஸ்டின் ஒரு பெரிய பேராகிராஃப் குடுத்துட்டு கீழ வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருப்பாங்க. 4, 5 ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு கீழ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அது நம்ம கொஞ்சம் சிரமப்படக்கூடிய இடமா மாறிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் குடுத்திருப்பாங்க. அசெண்டிங் ஆர்டர்ல, டிசெண்டிங் ஆர்டர்ல மேல இருந்து கீழ வரைக்கும் ஒரு 30 ரேங்க் குடுத்துட்டு, இவரு கீழ இருந்து 3வது இடத்துல இருக்காரு. மேல இருந்து 6வது இடத்துல இருக்காரு. நடுவுல எத்தன பேர் இருக்கிறாங்க? அது மாரி கொஸ்டின் கேட்பாங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதெல்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சிரும். பெரிய பேராகிராஃப் குடுத்துட்டு கீழ கொஸ்டின் கேட்டாங்கன்னா, டஃப்பா இருக்கும். அத நம்ம ஆ விட கூட செஞ்சிரலாம். சரிங்களா? இல்லன்னா கம்பேரிசன் கேட்பாங்க. ஏ வந்து பிய விட உயரமா இருக்காரு. பி வந்து சிய விட உயரம் கம்மியா இருக்கிறாரு. டி வந்து ஏபிசிய விட அதிகமா உயரமா இருக்காரு. இதுல யார் உயரம் கம்மி? அது மாரி கேட்பாங்க. அத கூட நம்ம சால்வ் பண்ணிடலாம். அது ஒண்ணும் பெரிய கஷ்டமா இருக்காது. இல்லன்னா ஒரு சந்தை இருந்துச்சு. அந்த சந்தையில மாடுகள் மற்றும் கோழிகள் இருந்துச்சு. மொத்த தலைகளோட எண்ணிக்கை 70. அதனுடைய கால்களோட எண்ணிக்கை இவ்வளோ இருக்கு. அப்போ மொத்தமா இருக்கக்கூடிய அ ஆ மாடுகள் எவ்வளோ? ஸோ இது மாரி கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணிடலாம். அரித்மெட்டிக்கா வந்துச்சு அப்படின்னா, உங்களால சால்வ் பண்ண முடியும். லாஜிக்கா வருது அப்படின்னா, சால்வ் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அது மாரி பெரிய பேராகிராஃப் ஒரு சில இதுல ரொம்ப டஃப்பா பண்றாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் குடுத்துட்டு, அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படின்றத குடுத்துருவாங்க. சரிங்களா? அதுல மேரிட் கப்பிள் எவ்வளோ, அன்மேரிட் கப்பிள் எவ்வளோ அப்படின்னு குடுத்துருவாங்க. ஸோ இதுல ஏ வந்து என்னவா இருக்கிறாரு, பி வந்து என்னவா இருக்கிறாரு, அது மாரிலாம் கொஸ்டின் பசில்ல கேட்பாங்க. அதெல்லாம் ரொம்ப டஃப்பானது. மேல பேராகிராஃபா குடுத்துட்டு கேட்கறாங்க அப்படின்னா, அது ரொம்ப டஃப்பான பகுதியா இருக்கும். கடைசியா நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. நீங்க ஒண்ணு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் சரியா வரலன்னா, உங்க ஈகோ உங்கள அடுத்த கொஸ்டினுக்கு போக விடாம, அதே கொஸ்டினையே வந்து சுத்தி சுத்தி வர வைக்கும். நம்ம ஈஸியா மார்க் எடுக்கக்கூடிய லாங்குவேஜ்ல நமக்கு மார்க் கம்மியா போயிடும். ஈஸியா பாலிட்டில எடுக்கக்கூடிய மார்க் கம்மியாயிடும். ஸோ அதனால இத பர்ப்பஸாவே இதெல்லாம் வச்சிருக்காங்க. டைம் கன்சியூமிங் இவங்க எப்படி டைம ஹேண்டில் பண்றாங்க அப்படின்றதுக்காகவே இந்த பகுதிகள் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. ஸோ இத நீங்க கரெக்ட்டா கவனமா பார்த்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களால நல்லா பண்ண முடியுங்க. ஸோ இதுக்கு மெட்டீரியல் நம்ம வந்து என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, பசில்க்கு வந்து என்னென்ன கைண்ட் ஆஃப் பசில் இருக்கோ எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள்ஸோட குடுத்துருக்குங்க. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பசிலுக்கு வந்து தமிழ்லயும் மெட்டீரியல் இருக்கு. ஸோ அதுவும் நம்ம போட்டிருக்கு. குரூப்ல நம்ம போட்டு விட்டுருவோம். டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்றவங்களுக்கு சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ இது ரொம்ப ஈஸியான அ அ பசிலா இருக்கும். அது டஃப்பாவும் இருக்கும். ஸோ பசில்க்கு இதுதான். அதே மாரி எதிர்ச்சொல் அ அதுக்கும் நம்ப ஸ்கூல் புக்ல 6த் டூ 12த்ல என்னென்ன இருக்கோ, அத எடுத்து நம்ம போட்டிருக்கு. அதுவும் 2 மெட்டீரியலா குடுத்துருக்குங்க. ஸோ நம்ம எதுவும் படிக்காம, இது மட்டும் தான் படிச்சு போறதுக்கு நேரம் இருக்கு. இப்ப 2 நாள்ல இது எல்லாத்தையும் நீங்க புக்ல தேடி படிக்க முடியாது. 6, 7, 8 அப்படின்ட்டு. அதனால உங்களுடைய வேலைய ஈஸியாக்குறதுக்காக இந்த வேலைய அப்படின்னு நம்ம பண்ணிட்டுருக்கோம். ப்ரிஃபிக்ஸ்ல என்னென்ன டைப் இருக்கு, ஸ்கூல் புக்ல என்னென்ன குடுத்துருக்காங்களோ, அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்குங்க. ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு அதுலயும் 2 பிடிஎஃபா குடுத்துருக்கு. ஸோ இப்ப இருக்கக்கூடிய நேரத்துல எஃபெக்டிவா நம்மளால யூஸ் பண்ண முடியறத நம்ம பண்ணிக்கலாம். டிஸ்ல வந்து என்ன வரும்? என்ல வந்து என்ன வரும்? ப்ரீஃபிக்ஸ்ல சரிங்களா? எக்ஸ்ல வந்து என்ன வரும்? எம்ல வந்து என்ன வரும்? இர்ல வந்து என்ன வரும்? ஸோ ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடியது. இது ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸும் எதிர்ச்சொல்லும் ரொம்ப ஈஸி. அதுக்கு தான் நம்ம பசில் வச்சிருக்கோம். பசில் வந்து ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம முன்னாடி வந்து என்ன பண்ணோம்? 200 கொஸ்டின்ஸா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல போட்டுட்டு இருந்தோம். அதுவும் நீங்க 3 மணி நேரம் கன்டினியூஸா உட்கார்ந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருந்தது. இப்ப 2 பார்ட்டா பிரிச்சுட்டோம். பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏ வந்து 150 மார்க்ஸ், அதாவது 100 கொஸ்டின்ஸ் ஃபார் ஜிஎஸ். அத நீங்க 1 1/2 மணி நேரத்துல அட்டெண்ட் பண்ணணும். அடுத்த 1 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு வந்து 2வது செக்ஷன் இப்ப நீங்க இது எந்த டைம்ல வேணாலும் எழுதிக்கலாம் அப்படின்றக்கு. இப்ப நான் காலையில அட்டெண்ட் பண்ணிட்டு மதியானம் இன்னொரு செக்ஷன் அட்டெண்ட் பண்றேன்ட்டு நம்ம பண்ணிக்க முடியும். திருப்பி உட்காந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? நீங்க பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாரி தான் இது ஸ்க்ரீன்ல ஓப்பன் பண்ணி பார்க்குற மாரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாவே இருக்கும். எந்த கொஸ்டின் நம்ம தப்பா பண்ணியிருக்கோம், எதுக்கு அதிகமான நேரம் எடுத்திருக்கோம், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் முடிச்ச உடனே வந்துருங்க. ஸோ வெரி எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப அ ஸோ இது எல்லாமே வந்து லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங்க்கு இருக்கிறது. அதே மாரி அ உங்களுக்கு வந்து பாலிட்டி இருக்கு. பாலிட்டி யூனியன் கவர்ன்மெண்ட் இருக்கு. ஸோ யூனியன் கவர்ன்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் அப்படின்றது அனுப்பிச்சு வச்சிருக்குங்க. சரிங்களா? ஸோ அ என்னன்னா சாஃப்ட் காப்பியா தான் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். இப்ப இருக்கிறதுல வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பி தான் வந்து சரியா வரும். இப்ப எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்க முடியுமா அப்படின்னா, படிக்கிறது சிரமமா இருக்கும். ஸோ இந்த ஹோலிஸ்டிக்கா எல்லா மெட்டீரியலும் உங்களுக்கு குடுத்துட்டு, அந்த 2 நாள்ல திருப்பியும் எக்ஸாம் வச்சு, எவ்வளோ மார்க் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்றத பார்த்து, டாப் மார்க் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதிலேயே வந்துரும். இப்ப நம்ம வைக்கிற 200 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் 150க்கு மேல யாரும் எடுக்கிறது கிடையாதுங்க. கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கனால எடுக்கவும் முடியாது. ஸோ 150 இதான் ஃபர்ஸ்ட் மார்க் அப்படின்னா, நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 115 தான் எடுத்திருக்கேனா? 120 தான் எடுத்திருக்கேனா? ஓகே, நான் இன்னும் மேல போகணும் அப்படின்ட்டு நீங்க கூடுதலான முயற்சி கொண்டு படிக்கணும். ஸோ தொடர்ந்து இந்த பயிற்சிய 45 நாள் நம்ம எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வரக்கூடிய தேர்வுல பாஸ் பண்ணி எதிர்வர தேர்வும் அதிகமான வேகன்சியோட வரதுனால நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நம்மளால பாஸ் பண்ணி வேலை வாங்க முடியுங்க. நன்றிங்க.